இந்த வீடியோ நேற்று எடுத்தது. மிளகு காலியாச்சுன்னு சொல்லிட்டு மிளகு மாடியில் காய வைக்கலான்னு சொல்லிட்டு போய் காய வச்சோம். காய வச்சுட்டு இந்த செடி வந்து நாங்கள் அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். 2-3 தொட்டி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். இங்கே எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரண்டை வந்து இப்போ தான் மழை பெய்யவும் நல்லா துளுக்குது. அப்புறம் இதுதான் எங்கள் வீட்டு மாடி. இந்த செடிலாம் வந்து ஹவுஸ் ஓனர் வச்சுருக்காங்க. ஒரு சில செடி காஞ்சி போயிருக்கா, ஒரு சில செடி இப்போ தான் துளுக்குது. இந்த பூலாம் வந்து பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்கா. இதுக்காகவே என் பொண்ணு வந்து சரி மாடிக்கு போகலான்னு சொல்லும் அந்த பூவை பார்க்கறதுக்காகவே. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் மாடியில் ரிலாக்ஸாக இருந்துட்டு கீழே வந்து பாத்திரம் இருந்துச்சா, சரி அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவினேன். கழுவிட்டு காலைல சாப்பிட்லையா, இந்த பால் பவுட்ரு வந்து சின்ன வயசுலேயே எனக்கெலாம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போல்லாம் வாங்க முடியாத சூழ்நிலை. அப்புறமா கொஞ்சம் அப்படியே நானும் என் பொண்ணும் உட்காந்து சாப்பிட்டுட்டு லேட் ஆகி போச்சு. சிம்பிளாக ஏதாச்சும் செய்யலாம் சமைக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி குழம்பு வைக்கலான்னு வெங்காயத்தை தாளித்து அடுப்பில் போட்டுட்டு இந்த தக்காளியை வெட்டினேன். இது வந்து மீஷோவில் வாங்கணும், 170 ரூபா. ரொம்ப உபயோகமாக இருக்குது. வெங்காயம், தக்காளி, காய் எல்லாத்தையும் நல்லா பொடியாக வெட்டி தருது. அப்புறமா தக்காளியை வெட்டிட்டு குழம்பு தாளித்து போட்டுட்டு அந்த அடுப்பில் தோசை கல்லை வச்சேன். முட்டை ஆம்லேட் போடலான்னு. லீவு நாள் ஆனாவே இப்படி தான் ஒரு வேலையாக லேட்டாக ஆகி போயிடுது.